தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இளைய சகோதரரை குறிக்கக்கூடியவர், விடாமுயற்சியை குறிக்கக்கூடியவர், வெற்றியை குறிக்கக்கூடியவர், பூமிக்காரர், முன்கோபி, அவசர கொள்கை, முன்யோசனை இல்லாமல் செயல்படக்கூடியவர் என்றெல்லாம், மங்களகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கடகம் வீட்டிலேயே இருந்துவிட்டால் உடனடியாக அவர் நீச்சமாகிவிட்டார், அவர் செயலிழந்து விட்டார், அவரது காரகத்துவங்கள் ஜாதகருக்கு கிடைக்காமல் போய்விடும் என உடனடியாக நாம் சொல்லிவிடக்கூடாது. ஏனென்றால் வீடு கொடுத்த நிலையை நாம் பார்க்கிறோம். வீடு கொடுத்த சந்திர பகவான் பரிபூர்ண பௌர்ணமியில் இருந்தார். அவர் ஒளி பொருந்திய நிலையில் ஆற்றல் மிக்கவராக இருப்பார். அப்படிப்பட்ட நிலையில் சந்திர பகவான் இருக்கும் பொழுது அவர் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருப்பார் என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. அவர் அதிக வலுவோடு இருப்பார். அந்த செவ்வாய் பகவான் தனது காரகத்துவத்தை தனது வீட்டில் தான் இருக்கும் வீட்டினுடைய பாவகத்தின் பலன்களை, தன் சொந்த வீட்டின் பாவக பலன்களை ஜாதகருக்கு பரிபூர்ணமாக சுபபலனாக வழங்குவார். ஆதலால் செவ்வாய் பகவான் கடகத்தில் இருந்து விட்டால், நீசமாகிவிட்டால், செயலிழந்து விட்டால், வலிமை இழந்து விட்டார், அவரது பலன்கள் கட்டிவிடும், அவர் இருக்கும் வீட்டின் பலன்களை கட்டிவிடும், அவர் வீட்டினுடைய சொந்த வீட்டின் பாவ பலன் கட்டிவிடும் என நாம் சொல்லிவிடக்கூடாது. இதையெல்லாம் தெளிவான முறையில் ஆய்வு செய்ய வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.